அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுற தற்சமய விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கிற ஒரு கற்கை நெறி பிரிவு தொடர்பில் தான் நாங்கள் பார்க்க இருக்கோம். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் முன்பள்ளி ஆசிரியர் அல்லது நர்சரி டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவர்களுக்கான கற்கை நெறி பயிற்சிகளை வழங்குறதுக்கான ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற கல்வித்துறை என்று சொல்லக்கூடியது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திட்ட இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் பிரைமரி எஜுகேஷன் என்ற பிரிவு ஊடாக 3 விதமான கற்கிணறிகள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. அதில் குறிப்பாக ஒரு கற்கிணறிக்கான விண்ணப்ப படிவம் இப்போ கோரப்பட்டிருக்கு. ஷார்ட் கோர்ஸ் ஆன் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் என்று சொல்லி, அதாவது இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு சான்றிதழ் கற்கிணறி. கிட்டத்தட்ட 3 மாதங்களை கொண்ட பகுதி நேரமாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறக்கூடிய வகையிலான ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் கொண்ட சூமூடான கற்கிணறி ஒன்றுக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் இதன் கட்டணமாக அறவரினம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால். இந்த கற்கிணறி யாருக்கு பெரிதும் உதவியாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், டீச்சிங், அதாவது நர்சரி டீச்சிங் செய்கிற ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக அரச தரப்புலையோ அல்லது அரசாங்கத்தை சாராத தனியார் துறையிலேயோ இந்த டீச்சிங் செய்திருக்க ஆசிரியர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கான கற்கிணறியாக இது இருக்க போகுது. இந்த கற்கின்ற நோக்கமாக இருக்கிறதும் எப்படின்னு சொன்னால், எங்களுடைய சமூகத்தின் மற்றும் கல்வித்துறையின் கட்டுமானம் சிறுவர்கள் முதலே ஆரம்பிக்குது. அப்போ அதை ஒரு வினைத்திறன் மிக்க சமுதாயமாக உருவாக்கி எடுக்கிறதுக்கான ஒரு நடைமுறையாகத்தான் இந்த கற்கிணறிகள் வடிவமைக்கப்படும். ஓகே, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நர்சரியில் படிப்பிச்சுட்டு இருக்க ஒரு டீச்சர் இந்த கோர்ஸை செய்து முடிச்சுட்டு தொடர்ச்சியாக அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் எஜுகேஷன், இந்த கற்கிணறியை 2வது கட்டமாக 1 வருட கற்கிணறியை இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தையே செய்ய முடியும். அது முடிய கண்டினியூ பண்ணி டிகிரி, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், பிஇடின்னு சொல்லுவாங்க, இன் பிரைமரி எஜுகேஷன், இந்த டிகிரியை இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக செய்ய முடியும். அப்போ ஒரு ஆசிரியர் பிரைமரி எஜுகேஷன் அல்லது முன்பள்ளி கற்கிணறிகள் தொடர்பில் ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வதற்கான ஒன்றுக்கு பின்னான ஒன்றாக வரக்கூடிய 3 கற்கிணறிகள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திட்ட இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு ஆசிரியர் அங்கீகாரம் பெறுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இது. இதில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏஎல்ல 3 பாடங்களில் சித்தியும், ஓஎல்ல 6 பாடங்களில் சித்தியோட கணிதம், தமிழ் பாடத்தில் அவங்களுக்கு சித்தி இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால், அவைகள் நேரடியாக இதில் நான் சொன்ன டிகிரிக்கே போக முடியும். அந்த டிகிரியை நேரடியாக ஃப்ளோ பண்ணி 4 வருஷத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏஎல் 3 பாஸ் இல்லை என்ற கட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கோர்சஸ் செய்கிறதனூடாக கண்டினியூ பண்ணி அவங்க ஒரு டிகிரிக்கு போக முடியும். அப்போ குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முன்பள்ளி கற்கிணறி, முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பான நடைமுறைகள் இன்னும் சரியான முறையில் திட்டமைக்கப்பட்டு கட்டமைக்கப்படாத நிலைமையில இருக்குது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கற்கிணறிகள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கான சரியான பாதையை காட்டுறதாக அமைந்திருக்குது. இப்போ ஒரு டீச்சராக நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டிருக்கலாம், அல்ல ஒரு நர்சரியில் ஒரு டீச்சராக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் நிரந்தர வேலை வாய்ப்புக்கும் போகிறதுக்கு இது சரியான வழிமுறை. குறிப்பாக இதில் அந்த டிகிரியை நாங்கள் சொல்கிற இந்த பிஇடி, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ன்றது பிரதானமாக பிஇடி என்ற டிகிரியின் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஆசிரியர்களை உருவாக்குற ஒரு டிகிரி ப்ரோக்ராம். அப்போ இதன் நோக்கம் ஒட்டுமொத்தமாகவே இருக்க போது உங்களை டீச்சிங் என்ற ஃபீல்டுக்குள்ளே டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ பலர் எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், நான் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள ஃபியூச்சரில் போகணும் என்ற விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழிமுறை. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா, அந்த ஷார்ட் கோர்ஸ்க்குரிய விண்ணப்ப படிவம் தான் இப்போ கோரப்பட்டிருக்குது. இதில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் இணைஞ்சு இந்த கற்கிணறியை படிக்கலாம். முழுக்க இது Zoomல நடக்க போகுது. அதுலேயும் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியத்திலே ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மேலும் உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் தெளிவுகள் வேணுமென்றால் தளத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்ன தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஏதாவது உதவிகள் தேவைன்னா நீங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் வலைத்தளத்தில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்படி இல்லை உங்களுக்கு அது தெரியல கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தளமோ என்னோடாவோ அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் ஒரு டிகிரியை நோக்கி போகிறதுக்கான பாதை. இதில் ஆரம்ப கட்டத்துக்கான விண்ணப்ப வடிவங்கள் கோரப்பட்டிருக்குது. ஏஎல் உங்களுக்கு பாஸ் இல்லைன்றா கூட நீங்கள் இந்த ஷார்ட் கோர்ஸ் செய்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படியே டிகிரிக்கு போக முடியும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.